ஓடுவதற்கு எனக்கு முன்பாக இருப்பது 20 ஆண்டுகள். அதனால அதை நன்றாக ஓட அந்த பர்த்டே கேக்கை பார்க்கும்போதெல்லாம் 20, 19, 18ன்னு சொல்லிட்டு வந்தா அது எனக்கு ஒரு 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 தெய்வீக நிறைவை தந்து இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தாங்க 80ல் போயிடுவார் மாதிரி இல்லைங்க. நான் ஒரு 100 வரைக்கும் ஓடுவேன். நாம கர்த்தர் அந்த தூரம் செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். எங்கள் கூட வந்திருக்கிற தேவாய்யா அவர்களையும் பாஸ்டர் நிக்சனுக்காக, அன்பு சகோதரர் ராஜீவ் அவர்களுக்காகவும் கர்த்தர் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்து IEPF செய்கின்ற மிஷனரி ஊழியங்கள், பிள்ளைகளை தாங்குகிற ஊழியங்கள், ஆசீர்வாத பெருவிழாக்கள், கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலத்தில் ஆசீர்வதித்து தன்னை வருடங்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்தும் கர்த்தருக்காக நின்று சேவை செய்து இந்த தூரம் நீங்கள் குடும்பங்களாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற நிறைவோடு இந்த தூரம் நீங்கள் நடந்து வந்த எல்லா கிருபைகளுக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். நாம சொல்ல போறேன், ஒரு ஆமே கொஞ்சம் நல்லா சொல்றேன். அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்பொழுது நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, உங்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது பெற்றோர் ஆமேன் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள், அந்த ஆமீனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமேன். உங்கள் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள். ஆமேன். உன் கையின் பிரயாசத்தின் ஆசீர்வதிப்பேன், உங்க செல்வத்தின் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். காருண்யத்தை உங்களுக்கு ஒரு கேடயமாய் வைப்பேன். கீழே இப்படி சொல்லிட்டு வந்து கடைசியில் சொல்றார், சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், எருசலேமின் வாழ்வை காண்பாய், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அப்படின்னா உங்க பேரனுங்க கையை பிடிச்சி வழியா உடைச்சு கடலை வாங்கி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி நடக்கிற அளவுக்கு ஆயுசை உங்களுக்கு தருவாராக. ஆமீன் சொன்னா உங்களுக்கு தருவாரு, தராதவங்க ஆமீன் சொல்லிடுவீங்க. அந்த தூரம் உங்களை நடத்தணும். சந்ததியின் சந்ததியின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெற்றியோடு உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி உங்களை கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தர் நடத்தட்டும் என்று கர்த்தர் நாமத்தில் உங்களை வேண்டிக் கொண்டு ஒரே ஒரு பாட்டின் அடியில் போகும்போது நீங்க பாடலையாக என்ன கேட்பீங்க. ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன் அந்த பாடல் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எனக்கு அமைதி தெரியாது. நல்ல ஒரு அலையா சொல்லிட்டு